வணக்கம். மற்றொரு சக்தி பிரஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 2014 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் சிறப்பாக அமைய வேண்டும் என வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன். இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் அலசி ஆராய்வதற்காக செய்தி பிரிவிலிருந்து இங்கு வந்திருக்கிறார் ராஜலிங்கம் திரிஷானு. வணக்கம் திரிஷானு. வணக்கம் ரசூல். எப்படி இருக்கிறீங்க? சரி, நேரடியாகவே செய்திகளுக்கு செல்லலாம். இன்றைய தினம் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள செய்திகள் பற்றிய கண்ணோட்டத்தை பார்க்கலாம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற செய்திகள் தொடர்பில் பார்க்கலாம். அதாவது இன்றைய தினம் முக்கியமான சில விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்ற திரிஷானு. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவுக்கு பயணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தின் பிரதிபலிப்புகள் அனைத்து தமிழ் பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் முக்கிய தலைப்பு செய்தியாக வீரகேசரியில் வந்திருக்கின்றது. பான் கி மூன் என்ன கூறினாலும் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை, அரசாங்கம் திட்டவட்டம், கூட்டமைப்பின் இந்திய விஜயம் சாதாரணமானது என்கின்றது. அதாவது இந்த கருத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கிய உறுப்பினரான பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜயந்த் அவர்கள் தான் இந்த கருத்தை நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையக அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அதாவது பான் கி மூன் எதனை கூறினாலும், ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் நாயகம் அவர்கள் எதனை கூறினாலும் இலங்கை விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை விசாரணை நடத்துவது தொடர்பில் நாம் எதனையும் அனுமதிக்க மாட்டோம். அவர்கள் எதனை வேண்டுமானாலும் கூறட்டும், நாம் எமது அடிப்படையில் எமது வாதத்தில் தான் நாம் இருப்போம் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். இதற்கான பிரதான காரணம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை அலுவலகம் தற்போது இலங்கை தொடர்பான விசாரணை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இலங்கையில் விசாரணை ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது, இலங்கை தரப்பிலிருந்து இலங்கையில் விசாரணை நடத்த அனுமதிக்கப்பட மாட்டோம். அதன் பிறகு கூறினார்கள் இலங்கைக்கு வருகை தர விசா கொடுக்க மாட்டோம். அதன் பிறகு கடந்த வாரம் கூறியிருந்தார்கள், நாம் விசா கொடுக்கவில்லை, இது பக்கசார்பான ஒரு விடயம், அவர்கள் அங்கிருந்து கொண்டு எப்படி விசாரணை நடத்த முடியும், இலங்கை தொடர்பான தவறான தகவல்களை தெரிவிக்கிறார்கள் என கூறியிருந்தார்கள். தற்போது சுசில் பிரேமஜயந்த் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது இதற்கான பிரதான காரணம் ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் நேரடியாக தெரிவித்திருந்தார், ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையை நாம் அனுமதிக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என. அதற்கு பதிலளிக்கும் வகையில் பான் கி மூன் அவர்கள் தெரிவித்திருந்தார். உடனடியாக அந்த கருத்து வெளியானது. இலங்கையில் ஐக்கிய நாடுகள் சபை விசாரணையை முன்னெடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் சுசில் பிரேமஜயந்த் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்றாலும் பார்ப்போம் என்ன நடக்கிறது என. இன்னும் சுமார் அவரது கருத்தின் பிரகாரம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமையாளர் நாயகம் அவர்கள் நவநீதம்பிள்ளை அவர்கள் இன்னும் 10 நாட்களுக்கு தான் பதவியில் நீடிக்கப் போகிறார். 10 நாட்களின் பின்னர் அவர் ஓய்வு பெற வேண்டும். அதாவது அந்த பதவியில் இருந்து அவர் நீங்க வேண்டும். ஆகவே இந்த 10 நாட்களுக்குள் எதனையாவது கூற வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்றுதான் கூறுகிறார். அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்திய பயணம் சாதாரணமானது. அதாவது அவர்களுக்கு இந்தியா புதிய பிரதமர் பதவியேற்றுள்ளார். ஆகவே அவர்கள் கூட்டமைப்பை அழைத்திருக்கிறார்கள். இவர்கள் அங்கே போய் சந்தித்து விட்டு வரட்டும், அதன் பிறகு பார்ப்போம் என்ன நடக்கிறது என ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் திரிஷானு, ஜனாதிபதி தெரிவித்திருந்தார், மாகாணங்களுக்கு அதாவது போலீஸ் அதிகாரம் எந்த வகையிலும் வழங்கப்பட மாட்டாது, மாகாணங்களுக்கு அவை தேவையில்லை, அவை தேசிய விடயம். ஆனால் மாகாணங்கள் தமக்குரிய அதிகாரங்கள் போதுமான அளவு காணப்படுகின்றன. இந்த அடிப்படையில் வட மாகாண சபையிலே அவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாற்று நிர்வாகம் அமைத்திருக்கிறது வட பகுதியிலே, அதாவது வடக்கு மக்களின் ஏகோபித்த பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் வடக்கு மக்களின் உரிமைகள் அதாவது மாகாண சபை ஸ்தாபிக்கப்பட்டு இதுவரை எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன? வடமாகாண சபையிலே பொதுவாக கூற போனால் ரசூல், இந்த விடயம் ஒரு பாரியதொரு பனிப்போராகத்தான் நீடிக்கின்றது. அதாவது வடக்கு கிழக்கில் மாத்திரம்தான் காணி போலீஸ் அதிகாரங்கள் இல்லை, ஏனைய மாகாண சபைகளுக்கு உறுத்தாகி இருக்கின்றது. அதாவது ஏனைய மாகாண சபைகளுக்கு காணி போலீஸ் அதிகாரங்கள் இருக்கின்றன என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக இருக்கின்றன என்பது வெளிப்படையான உண்மைதானே. அதாவது வடமாகாண சபைக்கு மட்டும், வடமாகாண சபைக்கு தான் பெரும்பாலும் அந்த அதிகாரம் இல்லை. அதனை அமுல்படுத்துவதற்காகத்தான் 13வது திருத்தம், அதற்கு அப்பால் செல்வதற்கான ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அப்படி என்றால் இந்தியா இலங்கைக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நாடாக இருக்கின்றது. இந்திய பிரதமர் பதவியேற்பின் பின்னர் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது கூறியிருந்தார், 13 மற்றும் 13க்கு அப்பால் உள்ள அந்த
அந்த விடயங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அழுத்தமான ஒரு கருத்தை அவர் ஆனால் அது ரசூல் அரசியல் ராஜதந்திர ரீதியான கருத்து தான். தற்போது கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இலங்கையில் அதாவது தர்க்க ரீதியான விவாதங்களை மேற்கொள்ளாமல் சிந்தித்து செயற்படுங்கள், அதன் மூலம் தான் அதிகார பகிர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவரது கருத்தின் பிரகாரம் பெரும்பாலும் இலங்கையில் தற்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கடந்த காலத்தில் கூட இனப்பிரச்சனை என்ற ஒன்றே இடம்பெறவில்லை என்பது போல் தான் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். ஆகவே இந்தியா எந்த நேரத்திலும் எந்த கட்டாயத்திலும் இலங்கை அரசாங்கத்துடன் தான் இருக்குமே ஒழிய தனிப்பட்டு ஒரு பிரிவுக்காக செயற்படாது என்பதுதான் உண்மை. இதுதான் கடந்த காலம் முதல் நடந்து வந்த உண்மை. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதமரை சந்திக்கிறது என்பதற்காக 13வது திருத்தம் உடனடியாக அமுல்படுத்தப்படும் என எதிர்பார்க்க முடியாது. பார்க்கலாம். அடுத்த செய்தியாக வீரகேசரியில் ஜனாதிபதியின் பாகிஸ்தான் விஜயம் பிற்போடப்பட்டது. இஸ்லாமாபாத்தின் அரசியல் தளம்பலே காரணம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாகிஸ்தானுக்கு மேற்கொள்ளவிருந்த உத்தியோகபூர்வ விஜயம் பிற்போடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மோகன் சமரநாயக்க தெரிவிக்கின்றார். அதாவது பாகிஸ்தானிலே தினம் ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்ய இருந்ததாக ஏற்பாடாகி இருந்தது. என்றாலும் அதன் பின்னர் பாகிஸ்தானில் ஒரு சில அரசியல் தளம்பல், பெரும்பாலும் இஸ்லாமாபாத்தில் நிலவக்கூடிய அரசியல் தளம்பல் நிலை காரணமாக ஜனாதிபதி அவர்கள் இந்த விஜயத்தை பிற்போட்டு விட்டதாக பேச்சாளர் அறிவித்துள்ளார். அதே போன்று இந்த விஜயம் மீண்டும் எப்போது ஆரம்பிக்கப்படும் அல்லது விஜயத்தை தொடர்வதா இல்லையா என்பது குறித்தும் பின்னர் அறிவிக்கப்படும் என தான் கூறப்படுகிறது. அதாவது பிரதான எதிர்கட்சியான பாகிஸ்தான் பிரதான எதிர்கட்சியின் தலைவர்களுள் ஒருவரான இம்ரான்கான் மற்றும் இன்னும் ஒரு தலைவர் இணைந்து பாகிஸ்தான் பிரதமர் பதவி விலக வேண்டும், ஊழல் மோசடிகளுக்கு பிரதமர் காரணம் என்று தெரிவித்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். வீதி போராட்டங்கள், இதில் துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பாகிஸ்தானிலே தற்பொழுது அரசியல் ஸ்திரமற்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த செய்தியாக பிரபா திகாவுக்கு பிரதி அமைச்சுகள் புகைப்படங்களோடு வெளிவந்திருக்கின்ற செய்தி. அதாவது ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவரும் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான பிரபா கணேசன் மற்றும் தொழிலாளர் தேசிய காங்கிரஸ் தலைவரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான திகாம்பரம் ஆகியோர் பிரதி அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த செய்தியை பார்த்ததும் ஒன்று நினைவுக்கு வந்தது எனக்கு. அதாவது நேற்றைய தினம் இலங்கையில் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கையில் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை 42ஆக உயர்ந்துள்ளது. இதனை நாம் சற்று இந்தியாவுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இந்திய அமைச்சர்கள் எண்ணிக்கையே அவ்வளவில்லை. இந்திய பிரதி அமைச்சர்கள் எண்ணிக்கை 22ஆகத்தான் இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். அதே போன்று குறிப்பாக இலங்கையிலே அமைச்சர்களின் தொகை மலை போல் உயர்ந்திருக்கின்றது, செலவீனங்கள் அதிகரித்திருக்கு. இது தொடர்பாக நாம் ஏராளமாக கதைத்து விட்டோம். ஆனாலும் நேற்றைய தினம் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து அரசாங்கத்துக்கு தாவியதன் காரணமாக 18வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கு அதன் பிரகாரம் அவர்கள் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டார்கள். அதன் ஊடாக அவர்களுக்கு நீண்ட கால காத்திருப்புக்கு தற்போது பலன் கிடைத்திருக்குது என்று கூற வேண்டும். அதே போன்று இவர்கள் இந்த பதவியை மக்களின் நலனுக்காக சிறந்த முறையில் பயன்படுத்துவார்களாயின் அது சிறந்தது. அதே போன்று இன்னொரு விடயமும் இதில் இருக்கிறது. அதாவது இது அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலுக்கான முன்னாயத்த நடவடிக்கையாக இருக்குமோ என்ற சந்தேகமும் என்னிடத்தில் இருந்தது. அதாவது இந்த பதவிகள் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த செய்தி அடுத்ததாக வீரகேசரி ஆசிரியர் தலையங்கம். இந்திய பிரதமர் மோடியுடனான தமிழ் கூட்டமைப்பினரின் சந்திப்பு. அது தொடர்பாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் விரிவாக ஆராய்ந்திருக்கின்றது. இது தொடர்பாக நாம் ஏற்கனவே பார்த்தார். மேலும் வீரகேசரி பத்திரிகையிலே கார்ட்டூன் இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்றது. கூட்டமைப்பு இந்தியா பயணம் செய்தி. அதாவது TNA ராக்கெட் போன்று சென்று கொண்டிருக்கின்றது. இங்கே எமது நாட்டின் தலைவரை போன்று சித்தரிக்கப்பட்டுள்ள படம் அதாவது ஆச்சரியத்துடன் பார்ப்பது போன்று இருக்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை நாம் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, ஐநா விசாரணையை எதிர்க்கும் நிலைப்பாட்டை அரசு மாற்றாது, கூட்டமைப்பினர் டெல்லி செல்வது புதிய விடயம் அல்ல. அமைச்சர் சுசில் தற்பொழுது நேரத்தை பார்க்க வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த விடயம், அதாவது அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்து அனைத்து தமிழ் பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்பு செய்திகளாக வெளிவந்திருக்கின்றன. ஆனாலும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த நேற்றைய தினம் அதாவது சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் வைத்து தான் இந்த
கருத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது நேர அறிக்கையை பார்த்துவிட்டு அதாவது அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் நேற்றைய தினம் தெரிவித்த கருத்தை நாம் பார்த்தோம். ஆனால் அரசாங்க தரப்பில் அழுத்தமாக ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு பிரபல நாளுக்கு நாள் ஒவ்வொரு கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விசாரணையும் மறுபுறம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் 10 நாட்களில் நவீன் பிள்ளை ஓய்வு பெற்று விட்டார் என்பதற்காக விசாரணைகள் மறுக்கப்படாது. அது அவர்களின் அலுவலகத்தின் நடவடிக்கை, அவரது நடவடிக்கை. ஆனால் நவீன் பிள்ளை ஓய்வு பெற்றாலும் அடுத்து வரக்கூடியவர் கடைபிடிப்பார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? சர்வதேச கருத்து ஒரு பணியை நீங்கள் ஆரம்பித்து வைத்துவிட்டு சென்றால் அதனை இடையில் ஒருவர் ஓய்வு பெற்றாலோ அல்லது அவர் பணி மாற்றப்பட்டாலோ வரக்கூடியவர் அந்த பணியை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும். அந்த விசாரணை அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்ட பின்னர் இவர் 10 நாட்களுக்குள் விசாரணை அறிக்கை தயாரிக்கப்படும். அதன் பிறகுதான் இவர் ஓய்வு பெறப் போகிறார். இவர் அந்த பதவியிலிருந்து நீங்கி செல்கிறார். ஆகவே வரக்கூடியவர் முழுமையாக இந்த விசாரணை அறிக்கையை மறுத்து மீண்டும் ஒரு விசாரணை நடத்துவோம் என்ற எண்ணத்தில் இருக்க மாட்டார். நிச்சயமாக அதன் பணிகள் தொடரும். இது சர்வசாதாரணமாக இலங்கையில் அல்லது ஒரு கடைக்குள் நடைபெறும் விடயம் அல்ல. சர்வதேச ரீதியில் ஒரு அலுவலகம் மனித உரிமைகளுக்கான ஒரு மாபெரும் அலுவலகம் முன்னெடுக்கும் நடவடிக்கை. ஆகவே ஐநா சாசனத்திற்கு அமைவாக அவர்களுக்கு இருக்கின்ற அந்த விடய பரப்புகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் சர்வதேச ரீதியில் பார்க்கும் பொழுது அமெரிக்கா, சிரியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகளில் அமெரிக்கா ஒரு கொள்கையை கடைபிடிக்கின்றது, ஐநா ஒரு கொள்கையை கடைபிடிக்கின்றது என்று விமர்சனங்கள் வெளியாகின்றன. இந்த அடிப்படையில் இலங்கைக்கு மட்டும் பாரபட்சமும் அநீதியும் இழைக்கப்படுவதாகத்தான் இலங்கை தரப்பில் இலங்கைக்கு ஆதரவான தரப்புகள் தெரிவித்து வருகின்றன. பார்க்கலாம் இந்த விசாரணைகளின் அடுத்த கட்ட நகர்வுகளை எவ்வாறு இருக்கின்றன என்று. அடுத்த செய்தியாக புகலிடம் கோரும் தமிழர்களின் வழக்கில் ஐநா தலையிடும் சாத்தியம் தினக்குரலின் அடுத்த செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பாக அதாவது புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் அதிகம் பேசப்பட்டது. அண்மையில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற 157 புகலிட கோரிக்கையாளர்கள் இந்தியாவிலிருந்து சென்றதாகத்தான் கூறப்படுகிறார்கள். இலங்கை அகதிகள் என்றும் அவர்கள் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சென்றார்கள் என்றுதான் கூறப்படுகின்றது. ஆனால் உண்மை விடயம் இன்னும் தெரியாது. அவர்கள் நவ்ரு தீவுக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டு பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான ஒரு கப்பலுக்கு மாற்றப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு தற்போதும் நவ்ரு தீவுக்கு அண்மித்த பகுதியில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சட்ட பிரகாரம் ஆஸ்திரேலியாவை அவர்கள் சென்றடைவதற்கு முன்னர், அதாவது ஆழ்கடலில் வைத்துதான் இந்த விடயம் இடம்பெற்றது. இந்த கைதும் பரிமாற்றலும் ஆழ்கடலில் வைத்து, ஆஸ்திரேலிய கடலிலே அவர்கள் நெருங்கவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவர்களை கைது செய்வதற்கோ அல்லது அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஆஸ்திரேலியா கப்பலுக்குள் மாற்றுவதற்கோ என்ன அதிகாரம் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விசாரணையை நடத்த சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதனூடாக எதிர்வரும் நாட்களில் அந்த விசாரணை நடைபெற உள்ளதாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் போது ஐக்கிய நாடுகள் சபை நேரடியாக இந்த அகதிகள் சாசனத்தின் பிரகாரம் நேரடியாக தலையிட்டு இந்த வழக்கில் எவராவது ஒரு உயர்தர சட்டத்தரணி ஆஜராகி இது தொடர்பான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. என்றாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் உள் விவகார தகவல்களின் பிரகாரம் ஐக்கிய நாடுகள் சபை நேரடியாக இந்த விடயத்தில் தலையிடாது. அவர்கள் அது தொடர்பான அறிக்கைகள் அல்லது ஆலோசனைகள், பரிந்துரைகளை முன்வைப்பார்கள் என்று தான் கூறப்படுகிறது. பார்க்கலாம். இது அதிகம் பேசப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் அதிகம் பேசப்பட்ட விடயம். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளரை நிறுத்தினால் அரசு பொது வேட்பாளரை நிறுத்தக்கூடும், எதிர்வு கூறுகிறார் கலாநிதி விக்ரமபாகு. அதாவது இவர் குறிப்பிட்டிருக்கிறார், நாட்டிலே இடம்பெறுகின்ற அனைத்து மோசடிகள், வன்முறைகளுக்கும் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும், வறட்சி கூட அரசாங்கத்தின் பொறுப்பு கூற வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இவரது கருத்தின் பிரகாரம் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் அரசாங்கம் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் லைனிலே அதாவது மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் KD லால்காந்த், முக்கிய பிரமுகர், அவர் நியூஸ் லைன் நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்தார். அதாவது எதிர்கட்சி சார்பாக அவர்களது கட்சி சார்பாக ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கான அவசியம் இருக்கின்றது என்று கூறியிருந்தார். ஆனால் இந்த விடயத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நேரடியாக ஜனாதிபதி போட்டியிடுவார் என்றுதானே தற்போதைக்கு கூறப்படுகின்றது. அரசு தரப்பில் நேரடியாக அடித்து கூறுகிறார்கள் ஜனாதிபதி 3வது தடவையாக தேர்தலில் போட்டியிடுவார் என்று. அடுத்ததாக, வடக்கை தொடர்ந்து வாட்டுகிறது வறட்சி, வாழ்வாதார நெருக்கடி உருவாகும் அபாயம், 86,686 குடும்பங்கள் மோசமாக பாதிப்பு.
வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல மாவட்டங்கள் வறட்சியால் கடந்த வாரங்களாக பாதிக்கப்பட்டு தற்பொழுது ஓரளவு மழை வீழ்ச்சி ஆரம்பித்துள்ளது. அதாவது ரசூல் நேற்றைய தினம் கொழும்பிலும் அதே போன்று பிற பகுதிகளிலும் வடமாகாணத்திலே முல்லைத்தீவு பகுதியில் மழை பெய்திருக்கிறது. ஆகவே இனிவரும் நாட்களில் இந்த வறட்சியின் பாதிப்பு குறைவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை கடல்சால் நிலங்கள் இருக்கக்கூடிய பூமிகளில் மேற்காவுகை மழை வீழ்ச்சி நீச்சி கிடைக்குமாம். அதாவது குறிப்பிட்ட காலம் இல்லை, அதற்கு இந்த காலப்பகுதியில் தான் இந்த நேரத்தில் தான் இந்த மழை வீழ்ச்சி கிடைக்கும் என இல்லை. அது பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒன்று. கடந்த சில 3-4 மாதங்களாக அந்த மேற்காவுகை மழை வீழ்ச்சி இலங்கைக்கு கிடைக்கவில்லை. இதனால் தான் இந்த வறட்சி நிலவி இருந்தது. என்றாலும் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது, வளிமண்டல திணைக்களம் அறிவித்தது ஒரு கருத்தை, எதிர்வரும் ஒரு வார காலத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும் என, சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக, போதைப் பொருள் தடுப்பில் உளவு தகவலை இலங்கை இந்தியா பகிர்ந்து கொள்ள முடிவு. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் பரஸ்பரம் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ள புதன்கிழமை டில்லியில் நடைபெற்ற இந்திய இலங்கை போதைப்பொருள் தடுப்புத்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது போதைப்பொருள் தொடர்பில் இலங்கையில் அதிகமாக கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது ஆசியாவிலே பெரும் தொகையான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்னர் கண்டி கட்டுகொஸ்தோட்டை பகுதியில் அதாவது 59 கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இது நேற்று முன்தினம் கூட ஒரு பிரபல போதைப் பொருள் வர்த்தகர் என நம்பப்படக்கூடிய ஒரு கைது செய்யப்பட்டார். ஆகவே இலங்கை இந்திய எல்லையில் அல்லது விமான நிலையங்களில் இது தொடர்பான விசாரணைகளை, அதாவது கிடைக்கக்கூடிய தகவல்களை பகிரங்கப்படுத்தாமல் தமக்குள்ளே பகிர்ந்து கொண்டு அதனூடாக விசாரணைகளை முன்னெடுக்கவும் கைதுகளை முன்னெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அடுத்ததாக ஒரு அழகான நிலப்படம் வெளியாகி இருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையில். இது கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் இது அதாவது நமது தேசிய தினகரன் பத்திரிகையின் பிரதான தினக்குரல் பத்திரிகையிலும் இந்த படம் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் ரசூல், இந்த அழகான புகைப்படங்கள், இந்த படம் எத்தனை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, ஆனால் எத்தனை பேர் இதனை பார்த்து வருந்துகிறார்களோ தெரியவில்லை. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னர், அதாவது வார இறுதியில் பஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள சந்தை கடை தொகுதிகள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டன நகர அபிவிருத்தி திட்டத்தின் நடவடிக்கையாக. அப்போது பலர், அதாவது அந்த கடைகளில் வேலை செய்யக்கூடிய பலர் தமது குமுறல்களை வெளியிட்டிருந்தார்கள். நான் நேரடியாக சிலர் அழுததை கூட அவதானித்தேன். அதாவது அங்க கடைகளில் தொழிற்புரிகின்ற இளைஞர்கள் தமக்கு இந்த கடைகள் அளிக்கப்பட்டு விட்டால் தாம் என்ன செய்வது, தமது தொழில் என்ன நடக்கும் என்று. அதன் போது அவர்களுக்கு கூறப்பட்டது, இங்கே அமைக்கப்படும் கடை தொகுதிகளில் அவர்களுக்கும் வாய்ப்புகள் தரப்படுவதாக. உடைக்கப்பட்ட அனைத்து கடை உரிமையாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பதுதான் கேள்விக்குறி. அது அப்படியே எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாது. அடுத்ததாக, தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம், சுவாமியின் சிந்தனைகள். அது வித்தியாசமாக இருக்கின்றது. இலங்கை ராணுவத்தின் ஏற்பாட்டில் கொழும்பில் இந்த வாரம் இடம்பெற்ற பாதுகாப்பு கருத்தரங்கின் இறுதி நாளன்று இந்திய ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரும் அக்கட்சியின் தந்திரோபாய விவகாரங்களுக்கான குழுவின் தலைவருமான கலாநிதி சுப்பிரமணியன் சுவாமி இந்திய இலங்கை உறவுகள் தொடர்பாக ஆற்றிய உரையில் இலங்கையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக தெரிவித்திருக்கும் கருத்துகள் அவரின் தனிப்பட்ட கருத்தாக அமைந்திருந்தாலும் கூட அதிகளவுக்கு ஆச்சரியத்தை நிச்சயமாக பலருக்கும் ஏற்படுத்தும். அதாவது அவர் இலங்கை தொடர்பில் இலங்கை இந்திய, அதாவது தினக்குரல் ஆசிரியர் இந்த அவரது ஆசிரியர் தலையங்கத்தை ஒரு கிண்டலாகவே வெளியிட்டிருக்கிறார். சுவாமியின் சிந்தனைகள் சரியாகத்தான் வெளிவந்திருக்கிறது. நாம் ஏற்கனவே அவரது கருத்துக்களை பார்த்த போது நினைத்த தகவல்கள் தற்போது ஆசிரியர் தலையங்கத்தில் வந்திருக்கின்றன. அதாவது அடுத்ததாக, தினக்குரல் பத்திரிகையின் கார்ட்டூன் சித்திரம் பிரதீபின் கைவண்ணத்தில் உருவாகி இருக்கிறது. 13வது திருத்தம் நோயாளியாக மாறி இருக்கின்றது. அதாவது சக்கர நாட்காலியில் அமர்ந்திருக்கின்றது. அதனை தள்ளி கொண்டு வருகின்றவர் சம்பந்தன் அவர்கள். அப்படிதான், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்திய பயணம் இந்த கார்ட்டூன் சித்திரத்தின் வழியாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது அங்கே வைத்தியம் செய்பவர் ஒரு வைத்தியராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். சிந்தனைக்குரிய கேலி சித்திரம். அடுத்ததாக நாம் சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி, ஐநா விசாரணை குழு குறித்த அரசின் முடிவில் மாற்றமில்லை, பான் கி மூனின் கருத்துக்கு அமைச்சர் பதில். இது ஏற்கனவே பார்த்த விடயம்.
அடுத்ததாக அமெரிக்க கலவரங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடக்குமா? ஐநாவுக்கான இலங்கை தூதர் கேட்கிறார். அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை தூதுவர் பாலித்த கோஹன இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அமெரிக்கா உட்பட வேறு நாடுகளில், அமெரிக்கா, சிரியா போன்ற நாடுகளில் இவ்வாறான கலவரங்கள் இடம்பெறுகின்றன. மனித உரிமை மீறல்கள், அதாவது குற்ற செயல்களும் இடம்பெறுகின்றன அங்கே. ஆனால் இலங்கையில் இடம்பெற்ற ஒரு சில விடயங்களை மட்டும் வைத்துக் கொண்டு எதற்காக இலங்கையிடம் கேள்வி எழுப்புகிறீர்கள்? இலங்கை சிறிய நாடு என்பதாலா என்ற ஒரு கேள்வியை தொடுத்திருக்கிறார். ஒரு வகையில் அவர் கேட்ட கேள்வியும் நியாயமான ஒரு கேள்விதான். பரஸ்பர கருத்துகள் இரு பக்கமும் எழுகின்றன. அடுத்ததாக விசாரணைக்கான தகவல்களை இலங்கையிடமிருந்து பெற முயற்சி. இதுவும் ஐநா விசாரணை குழு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக சிங்கள வாக்காளர் ஆதரவை பெறவே ராஜபக்ச அரசு விசாரணைக்கு எதிர்ப்பு. சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டு. பொது வேட்பாளரை நிறுத்த சோபித்த தேரர் முடிவு. ஏற்கனவே பொது வேட்பாளர் தொடர்பில் சோபித்த தேரர் அதிகம் பேசப்பட்ட ஒருவர். அவர் தனக்கு என்ற ஒரு அரசியல் திட்டத்தை முன்வைத்திருந்தார். அதாவது உப ஜனாதிபதிகள் இருவர், ஜனாதிபதி முறைமை 6 மாத காலத்திற்கு நிறைவேற்ற அதிகாரம் நீக்கப்படும் என்ற ஒரு கருத்தை 3 மாதங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். பார்க்கலாம். இலத்திரனியல் அடையாள அட்டை தனிநபர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். மனிதனுக்கு பொருத்தப்படும் சிசிடிவி கேமரா என்கிறார் அஜித் குமார் எம்பி. அதாவது சிசிடிவி கேமரா தொடர்பில் இலத்திரனியல் அடையாள அட்டைகள் வழங்கப்படுவது தொடர்பில் அதிகம் பேசப்பட்டது. சிசிடிவி கேமராவுக்கு ஒப்பானது என்கிறார். அதாவது அவரது கருத்தின் பிரகாரம் ரசூல் ஒரு மனிதனின் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதிக்கும் வகையில் இதன் தகவல்கள் கோரப்பட்டுள்ளன. தனிப்பட்ட ரீதியில், அதாவது ஒருவருக்குரிய தனிப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து அவற்றை சேகரித்து அடையாள அட்டை வழங்குவதில் என்ன நியாயம் இருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இலத்திரனிய அடையாள அட்டை தொடர்பாக, அதாவது இலங்கை சட்டத்தின் பிரகாரம் ஒருவரது கைவிரல் அடையாளத்தை பெற வேண்டுமானால் அவர் குற்றவாளியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் 2 விரல்களில் அடையாளம் பெற முடியும். ஆனால் தற்போதைய இலத்திரனிய அந்த அடையாள அட்டையின் பிரகாரம் 10 விரல்களையும் கைவிரல் அடையாளத்தை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவது. இது இலங்கை சட்டத்தின் பிரகாரம் ஒரு முரணான விடயம். இதனை இவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, ஆகவே தனிப்பட்ட விடயங்கள் மீறப்படுகின்றன, சுதந்திரம் பறிக்கப்படுகிறது என்றுதான் கூறுகிறார்கள். பார்க்கலாம். அவை தொடர்பான விமர்சனங்கள் எதிர்காலத்தில் வரும் என எதிர்பார்க்கலாம். பிரிட்டிஷ் விசா விண்ணப்ப மோசடி செய்த 3 கைது. பிரிட்டிஷ் விசா பெறுவதற்கான விண்ணப்பங்களில் போலி தகவல்களை குறிப்பிட்டிருந்த 42 வயதான ஒரு இலங்கை பெண்ணும் அவரது 2 புதல்விகளும் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசா நடைமுறைகளில் மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு மாற்றங்களை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மெட்ரோ பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். அதாவது உயர்தர பரீட்சைக்கு சென்று கொண்டிருந்த 19 வயதான மாணவி ரயிலில் மோதி மரணம். தலவாக்கலை வட்டகுட பகுதியில் சம்பவம். இது அது மட்டுமல்லாமல் மற்றொரு செய்தி வெளியாக இருக்கிறது. மெட்ரோவில் 48 லட்சம் பெறுமதியான விஸ்கி போத்தல்களுடன் மலேசிய பிரஜைகள் 2 கொழும்பில் கைது. இவர்கள் போலி கடன் அட்டைகள், அதாவது கிரெடிட் கார்டுகளை 5 நட்சத்திர ஓட்டல்களில் பயன்படுத்திதான் இந்த 5 உயர் ரக விஸ்கி போத்தல்களை பெற்றிருக்கிறார்கள். அவற்றின் பெறுமதிதான் 48 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. அதே போன்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் இவ்வாறான, அதாவது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பிரஜைகள் இவ்வாறான மோசடிகள் பலவற்றில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது கடன் அட்டைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் தொடர்பில், அவர்களின் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் சற்று அதிக கவனம் செலுத்துமாறும் அந்த விடயங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் கூறியிருக்கிறார். வர்த்தகர்கள் இது தொடர்பில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். அடுத்ததாக யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, ஐநா விசாரணையை எதிர்க்கும் நிலைப்பாட்டை அரசு மாற்றாது. கூட்டமைப்பினர் டில்லி செல்வது புதிய விடயம் அல்ல, அமைச்சர் சுசில். மற்றொரு செய்தி, புலம்பெயர் தமிழர்கள் நிதி ஒதுக்கீட்டில் யாழ்ப்பாணத்தை சீரழிக்க வேலை திட்டம். சர்வதேச பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு சொன்னார் யாழ் படை தளபதி. தமிழ் இன படுகொலையை தடுக்க சர்வதேச பாதுகாப்பு கோரும் பிரேரணை ஒத்திவைப்பு. வடமாகாண சபை விசேட அமர்வில் எடுத்துக்கொள்ள முடிவு. விவாதத்தில் பங்கேற்காது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு. இது நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவம். சிவாஜிலிங்கம் வடமாகாண சபை 14வது அமர்வு நேற்றைய தினம் நடைபெற்ற போது சிவாஜிலிங்கம் அவர்கள் 3 பிரேரணைகளை சமர்ப்பித்திருந்தார். அந்த பிரேரணையை முதல் பிரேரணை வாசிக்கப்படும் போதே இலங்கை அரசியல் யாப்பின் பிரகாரம் இது சட்டத்துக்கு முரணானது. அதாவது இலங்கை சோசலிஸ்ட்
ஜனநாயக சோசலிச குடியரசின் சட்ட விதிமுறைகளுக்கு பிரகாரம் பதவி பிரமாணம் செய்து கொண்ட நாம் அதனை ஏற்க முடியாது என தெரிவித்து தவராசா உள்ளிட்ட 7 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். அதே போன்று மற்றொரு விடயம் பதிவாகி இருந்தது. முஸ்லிம் காங்கிரஸ் அசீஸ் அவர்கள் தொடர்ந்தும் சபையில் இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதாவது பிரதான செய்திகளை நாம் பார்வையிட்டோம். அத்துடன் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தி நேற்றைய தினம் கூட்டமைப்பு, அதாவது அரசாங்கம் சுதந்திர கட்சி பிரதான தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு, அத்துடன் இலத்திரனியல் அடையாள அட்டை சம்பந்தமாக பிரதமர் தெரிவித்த கருத்து, மற்றது கந்தக அளவு குறைந்த உயர் ரக டீசல் இன்று முதல் சந்தையில் அறிமுகம், லங்கா சூப்பர் ஃபோர்ட் ஸ்டார் டீசல் என்ற பெயரில் அது இன்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது. மற்றும் ஒரு செய்தி, விவசாயிகளிடமிருந்து நேரடியாக உருளைக்கிழங்கு இன்று முதல் கொள்வனவு. அது மட்டுமல்லாமல் இறுதியாக கண்ணாடி பூக்கள் சினிமா கதை நிஜ வாழ்விலும் நிகழ்ந்த சம்பவம். இது 6 வயது குழந்தை ஒன்று தனது சகோதரியால் நேற்றைய தினம் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த சம்பவம். இது அனைவரது அதாவது உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு செய்தியாக நேற்றைய தினம் அமைந்திருந்தது. அதாவது தனது சிறிய சகோதரியோடு ஏற்பட்ட தகராறின் போது தந்தை மூத்த மகளுக்கு திட்டியதன் காரணமாக அவர் கத்தியால் தனது சகோதரியை குத்தி இருக்கின்றார். இதன் போது அவர் போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்ற கருத்து, தனது பெற்றோர் தன்னை விட தனது சகோதரிக்கு அதிக அக்கறையும் அதிக அன்பும் காட்டுவதாக கூறியிருக்கின்றார். எனவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சமமாக உங்களது அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் இன்றைய தினம் முன்வைக்கின்ற முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் பிரஸ் ரிலீஸ் நிறைவுக்கு வருகின்றது. இத்துடன் மீண்டும் ஒரு பிரஸ் ரிலீஸிலே திங்கட்கிழமை சந்திக்கலாம். திங்கட்கிழமை 25ஆம் திகதி பிரஸ் ரிலீஸ் தனது முதலாவது அகவையை பூர்த்தி செய்கின்றது. நன்றி திரிஷானு. நன்றி ரசூல். நன்றி நேயர்களே.